இந்தியாவில் கார்ப்பரேட்டுகளுக்கு இருக்கும் ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைப்பதன் மூலம் மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்தியாவில் காப்பீடுகளுக்கு இருக்கும் ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைப்பதன் மூலம் மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்தியாவில் காப்பீடுகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. இந்த தொகை அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சாதாரண மக்களும் மூத்த குடிமக்களும் காப்பீடு செய்ய முடியவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. சென்ற நிதியாண்டில் மட்டும் சுகாதார மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டங்களில் இருந்து மத்திய மாநில அரசுகள் 16,398 கோடி ரூபாயை வரியாக பெற்றுள்ளன. 2019-20 நிதியாண்டில் 5 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீட்டை 2.9 லட்சம் பேர் பெற்ற நிலையில் 2023-24 நிதியாண்டில் சுமார் 9 லட்சம் பேர் பெற்றுள்ளனர். இந்த எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டிசம்பர் 21 நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பீகார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை குழு 5 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டு திட்டங்களுக்கு ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைப்பது குறித்து ஆலோசித்து வருகிறது. எனவே காப்பீட்டு ஜிஎஸ்டி வரி வரம்பு குறைக்கப்படும் என்றும் இது குறித்து அமைச்சர்கள் குழு ஆலோசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். எனவே வரும் ஜிஎஸ்டி கூட்டத்தில் இது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.